வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மொபைல் ரிப்பேர் சொல்யூஷன் சேனலுக்கு வரவேற்கிறேன். டுடே என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்போ F21 Pro ப்ளஸ் 5G பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்பி லாக்கு. ஸோ இது எஃப்ஆர்பி லாக் அன்லாக் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் போகலாம். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரி இங்கிலீஷ். நெக்ஸ்ட் வைஃபை ஆல்ரெடி கனெக்டில் இருக்குது, கனெக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். டோன்ட் காப்பி. பேட்டர்ன் கேட்குது, பேட்டர்ன் தெரியாது. ஸோ உள்ள நம்மளுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட்டும் தெரியாது. ஸோ இப்போ எஃப்ஆர்பி லாக் இருக்கா இல்லைன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணுறது. எஃப்ஆர்பி லாக் இருக்குதுன்றதுக்கு இது பாருங்கள், கேமரா ஐக்கான் மேலே லாக் சிம்பிள் ஷோ பண்ணுது. ஸோ அது எஃப்ஆர்பி லாக் மீன்ஸ் வந்து ஃபேக்ட்ரி டேட்டா ப்ரொடெக்ஷன் சொல்லுவாங்க கம்பெனியில். ஸோ பேக் கொடுத்துட்றேன், ஃபுல்லாக வெளியே வந்துடுறேன். ஃபுல்லாக விளையாண்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் கொடுக்குறேன். இப்போ எமர்ஜென்சி கால் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு *899#899# இதில் மேனுவல் டெஸ்ட்டு என்ஜினியரிங் மோட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள் சைடில். இதில் வந்து கேமரா ஆப்ஷனில் போய்ட்டு கேமரா டெஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஃபோட்டோ ஸ்னாப் எடுக்கிறேன். இப்போ ஃபோட்டோ வந்து வியூ பண்ணுறேன். வியூ கொடுத்ததுக்கப்புறம் ஷேர் ஆப்ஷன். ஷேரில் போய்ட்டு மெசேஜிங் ஆப்ஷன். ஆல்ரெடி ஒரு சிம் இன்சர்ட் பண்ணியிருக்கு. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா சிம் இன்சர்ட் பண்ணணும். இதில் நியூன்னு ஒரு ஆப்ஷன் வரும், நியூ செலக்ட் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கிற மெசேஜ் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த மல்டிமீடியா ஃபைல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இதில் வந்து www.youtube.com சென்ட் கொடுக்குறேன். ஸோ வைஃபை கனெக்டாக இருக்குது. எம்டி சிம் ஒன்று போட்டிருக்கேன். சிம் இருந்தால் தான் உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் ஆப்ஷன் வரும், உள்ளே போகும். ஸோ அந்த youtube.comன்றதை கிளிக் பண்ணுறேன். யூடியூப்பில் போயிடுச்சு. அந்த யூன் ஆப்ஷன் கீழே ரைட் சைடு கார்னர் இதை கிளிக் பண்ணுறேன். மேலே செட்டிங்ஸ், ஜென்ரல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்லை சாரி, பேக் அபவுட்டில் போகிறேன். யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் உள்ளே போங்க. நேராக வெப்சைட்டுக்குள்ளே போவோம். நியூ பேஜ் உள்ளே போய்ட்டு எஃப்ஆர்பி பைபாஸ் 2025 ஆப்ஷன் கிளிக் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஸ்க்ரோல் டவுன். நெக்ஸ்ட் ஓப்பன் செட்டிங்ஸ். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே தெரியும் மாடலு. அபவுட்டில் போய்ட்டு மாடல் பாருங்கள், ஓப்போ F21s Pro 5G. ஸோ உள்ளே போயிடுச்சு. வெளியே வந்துட்டு மெனுவில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். மேலே பாருங்கள், ஹோம் ஸ்க்ரீன் அண்ட் லாக் ஸ்க்ரீன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹோம் ஸ்க்ரீன் லேஅவுட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக மெனுக்கு வந்துடும். ஸோ அப்போது அந்த எஃப்ஆர்பி லாக் வந்து ரிமூவ் ஆகலை. நம்மளுக்கு இன்னும் லாக் சிம்பிள் ஷோ பண்ணுது. வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ மெனுவில் போய்ட்டு ஃபோன் க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே பாருங்கள், க்ளோன் ஃபோன், அதை ஓப்பன் பண்ணிக்கிறோம். திஸ் இஸ் எ நியூ டிவைஸ் சூஸ் பண்ணுறோம். அலோவ் கொடுக்குறோம். பர்மிஷன், நோட்டிஃபிகேஷன் எல்லாமே. எந்த டிவைஸ்லேருந்து ஃபோன் க்ளோன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோன்னு கேட்குது. ஸோ இது வந்து அதர் டிவைஸ் கொடுக்குறேன், ஆண்ட்ராய்ட் டிவைஸ். பார்கோடு ஓப்பன் ஆகிடுச்சு. அண்ட் ஒன் மோர் மொபைல் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் க்ளோன், அது பாருங்கள், க்ளோன் ஃபோன் ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸ்டார்ட் மைக்ரேஷன் கொடுக்குறேன். கியூஆர் கோடு ஸ்கேன் கேட்குது.
அந்த மொபைலை ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணியாச்சு. டேட்டாலாம் மைக்ரேட் ஆகுது. இப்போ நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் வந்து ஸ்கேன் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்ல. அன்செக் பண்ணுறேங்க. மொத்தம் கிளியர் ஆச்சு. ஒன்லி இங்கே மியூசிக் மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். சின்ன ஃபைல், சும்மா சாம்பிள் மட்டும் போதும். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸ்டார்ட் மைக்ரேஷன் கொடுத்தாச்சு. டேட்டாலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சும்மா ஒரு 10 KB 8 KB அவ்வளோதான் இருக்கும். டன் கொடுத்தாச்சு. இந்த மொபைலோட வேலை முடிஞ்சிச்சு. ஓரம் எடுத்து வச்சிடலாம். இப்போ டன் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், எஃப்ஆர்பி லாக் இன்னும் ரிமூவ் ஆகலை. எஃப்ஆர்பி லாக் இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீன் லாக் ப்ளஸ் மெத்தடுக்கு வந்துச்சு ஆப்ஷனு, அன்லாக் மெத்தடுக்கு. ஸோ நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். டன் கொடுக்குறேன். இதே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ கெட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பாருங்கள், எஃப்ஆர்பி லாக்கு பர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடுச்சு, லாக் சிம்பிள். ஸோ எஃப்ஆர்பி ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். மறக்காமல் நம்ம தமிழ் மொபைல் ரிப்பேர் சொல்யூஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. அதேமாதிரி நம்ம போடக்கூடிய அப்டேட் வீடியோஸ் வந்து மோர் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.